சத்தீஸ்கர் மாநிலத்தில் ஏற்பட்ட மழை வெள்ளத்தில் காருடன் அடித்து செல்லப்பட்டு 4 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் பாரண்டப்பள்ளி கிராமத்தைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் என்பவர் கடந்த 15 ஆண்டு காலமாக சத்தீஸ்கர் மாநிலத்தில் சிவில் என்ஜினியராக பணியாற்றி வந்துள்ளார். இந்நிலையில் தனது மனைவி பவித்ரா, மகள்கள் சௌதியா, சௌமிகா ஆகியோருடன் காரில் திருப்பதி திருமணத்திற்காக புறப்பட்டுள்ளார். அப்போது எதிர்பாராதமாக தர்பதந்தா என்ற இடத்தில் அவர்கள் பயணித்த கார் வெள்ளத்தில் அழித்து செல்லப்பட்டுள்ளது. இதில் காரில் பயணித்த 4 பேரும் உயிரிழந்தனர். இந்நிலையில் 4 பேரின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக உறவினர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரிக்கை எடுத்துள்ளனர். ஏதோ மர்மம் இருக்கு. ஏன்னா 4 பேருக்கும் மூஞ்சில் அடிபட்டிருக்கு. ஏதோ டவுட் இருக்குன்ற மாதிரி எங்களுக்கு தோணுது. நீங்க ஏதாச்சும் நீங்க பண்ண முடியுமான்னு பாருங்க, கண்டுபிடிச்சு தரணும் தமிழக அரசு. டிரைவர் வந்து ரெகுலரா ஒரு டிரைவரா இது வரது மட்டும் இல்ல, அங்க வேலை செய்யற டிரைவர் தான் அவரு. உங்க அண்ணன் கிட்ட ரெகுலரா வேலை செய்வீங்களா? இல்ல அதான் அப்பப்போ இப்ப எங்க அண்ணனே டிரைவிங் பண்ணுவாங்க. ஏதாவது தேவைப்படும் போது அவங்கள வச்சு டிரைவர் தான் அக்யூஸ்டு. டிரைவர் தப்பிக்கிறான்னு சொன்னா 4 பேர் தப்பிக்க முடியல அப்படின்னு சொன்னா டிரைவர் தான் அக்யூஸ்டு. அவரை தொடர்ச்சியா விசாரணை பண்ணி தமிழ்நாடு கொண்டாந்து விசாரிக்கணும், இல்ல அந்த மாவட்டத்திலே விசாரிக்கணுங்கிறது எங்களுக்கு கோரிக்கை. இது வந்து திட்டமிட்டு கொலையாக தான் நாங்க எதிர்பார்க்கிறோமே தவிர இது வந்து திட்டமிட்டு தவறி போனதுக்கான எங்களுக்கு எந்த முகாந்திரமும் தெரியல. அந்த மாவட்ட சரி நாங்கள் பேசும்போது எந்த ரிசல்ட்டும் எங்களுக்கு வரல. எங்களுக்கு லாங்குவேஜ் பிரச்சனை, எங்களால் பேச முடியல.